கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 1வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லா ஸ்திரீயோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் என்று காண்கிறோம். இங்கு 2 விதமான ஸ்திரீகளை குறித்து, பெண்களை குறித்து காணப்படுகிறோம். புத்தி உள்ளவளும் புத்தி இல்லாதவளும். புத்தி இல்லாதவளை தேவனுக்கு பயப்படாதவள் என்றும் சொல்லலாம். அவள் தேவனுக்கு பயப்படவோ, தன்னுடைய குடும்பத்தை சரிவர கவனிக்கவோ, தன்னுடைய புருஷனையோ பிள்ளைகளையோ கவனிக்கவோ செய்யாமல் தன்னிஷ்டம் உள்ளவளாய் தனக்கு நினைக்கிற வழிகளிலே அவள் நடந்து திரிகிறாள். கொஞ்சம் காலம் கழியும் போது அந்த குடும்பம், பிள்ளைகள் வழிதட்டி போகிறார்கள். அந்த குடும்பம் ஒரு நாசமான வழிக்கு போய்கொண்டிருக்கிறது. அந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமையில் போகிறது. அதுதான் அவள் தன் கைகளால் இடித்து போடுகிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்கு தேவனுக்கு பயமும் இல்லை. தேவ பயத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்தவும் மாட்டாள். அவளை புத்தி இல்லாத ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. புத்தி உள்ளவள் என்று சொல்லும் பொழுது அவள் தன்னுடைய புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் நல்ல ஒரு அன்பின் பந்தத்தை அவள் உருவாக்குகிறாள். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த குடும்பத்தை அவள் கொண்டு போகிறாள். அதற்கு பொதுவாக தன்னுடைய புருஷனையும் பிள்ளைகளையும் தேவனுடைய கரங்களில் கொடுத்து அவர்களையும் தேவனோடு பற்றி இருக்கும்படி, தேவ வசனத்தின்படி தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிறாள். அவள் தன்னுடைய வாயிலிருந்து நீதியான வார்த்தைகள் சொல்லுவதற்கும் தன்னுடைய குடும்பத்திற்கு சமாதானம் உண்டாகுறவர்களுக்காகவும் இருப்பார். ஆனால் ஒரு கொஞ்சம் பணம் வருகிறதுனாலேயோ அல்லன்னா பெருமைகள் வருகிறதான அல்ல ஒரு குடும்பத்தில் சமாதானம். ஒன்றும் இல்லாய்மையிலும் சமாதானத்திலும் சந்தோஷத்தோடும் இருக்க முடியும், ஒரு பெண்ணால் இருக்க முடியும் என்று என்னால் சொல்ல முடியும். காரணம் என்று சொன்னால், மிகுந்த கடப்பிரச்சனையில் இருந்த பொழுதும் நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருந்த நாட்களை நான் நினைவு கூறுவது உண்டு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீயாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னிஷ்டப்படி நடத்தி அதை இடித்து போடுகிறவர்களாக அல்ல, ஒரு புத்தி உள்ள ஸ்திரீயாக இருந்து தேவனுடைய கரங்களிலே கொடுத்து புருஷனையும் பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களையும் ஒன்று போல அரவணைத்து நேசித்து கொண்டு போக வேண்டிய ஒரு ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரை இன்றைக்கு இந்த கால அளவில் குடும்பங்கள், குடும்ப பிரிவினைகள் ஆண்டவரை அதிகமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் ஒரு புத்தி இல்லாத ஒரு பெண்ணாக இருந்து தன்னுடைய குடும்பத்தை தாறுமாறாக்காதபடி புத்தியுள்ள ஒரு ஸ்திரீயாக இருந்து தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகள், புருஷன், மற்றுள்ளவர்கள் அனைவரையும் தேவனுடைய கரங்களில் கொடுத்து ஒருங்கிணைத்து குடும்பத்தை நடத்தி தேவ அன்பில் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்ப தேவையான ஞானத்தை ஆண்டவரே, பெண்களான ஆண்டவர் ஒவ்வொரு பேருக்கும் நீர் நல்க வேண்டும் என ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு பதில் தரிஞ்சு தகப்பனே, ஆமென்.